ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செஞ்சான்ல ஒரு சூப்பரான சிரிப்பான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நீங்களும் கூட சேர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹாரியும் ஷின்சானும் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம தலைவனும் அப்பாடா அடினேனா அடிக்கிற வெயிலில் ஒரே இடத்துல 1 மணி நேரமும் உட்காந்துட்டு இருக்கோம். மீன் மாட்டுச்சா இல்லையான்னு கேட்பான். உடனே நம்ம ஹாரியும் ஷின்சான் மீன் பிடிக்க தேவை பொறுமை, அதனால நம்ம எருமையை போல ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணணும். கரெக்டா மீட் மாட்டின உடனே தூண்டில வேகமா சுத்தி இழுத்துடணும். இது உனக்கு புரிஞ்சுதா செஞ்சான்னு கேட்க, நம்ம ஹாரி சொன்னதெல்லாம் ஒரு கல்லு மேல ஒரு காலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. இதை நம்ம சின்சானும் பார்த்துட்டு, ஹாய் அங்கிள், மண்டை மேல கூழாங்கல் வச்சா போல இருக்கீங்க, நீங்க யாருன்னு கேட்க, உடனே அந்த ஆளும் நான் யாருன்றது இருக்கட்டும், முதல்ல நீங்க யாரு, ரொம்ப நேரமா மீன் பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க போலன்னு கேட்க, உடனே ஹாரியும் அடா ஆமாங்க, ஒரு பெரிய மீனா பிடிச்சிட்டு போயிட்டு வீட்டில் அசத்தலான்னு பாக்குறேன், ஆனா ஒண்ணுமே மாட்ட மாட்டேங்குதுன்னு. இப்ப நம்ம ஷின்சான்ல ஏதோ பெரியவங்க என்னமோ பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேசுங்க, நான் அப்படியே போயிட்டு காத்து வாங்கிட்டு வரேன்ட்டு நடப்பானா. உடனே ஹாரியும் நம்ம ஷின்சானை பிடிச்சி எங்க எஸ்கேப் ஆக பாக்குற அவனை, நம்ம நீ மீன் பிடிக்காம வீட்டுக்கே போக கூடாதுன்னு. இப்ப அந்த ஆளை டக்குன்னு ஜம்ப் பண்ணி மீன் தூண்டிலே கத்தி போல உருவிட்டு, தம்பி உன்னைய பார்த்தா மீன் நல்லா பிடிப்பேன்னு தோணுது, இந்தா தூண்டில் போடுப்பான்னு சொல்ல, நம்ம தலைவனும் தூண்டில தூக்கி தண்ணியில போட்டுருவான். உடனே அந்த ஆளும் அரைக்கிருக்கு மென்டல், நான் உன்கிட்ட தூண்டில கையில பிடிச்சிக்கிட்டு ஊக்க தண்ணியில போட சொன்னேன், நீ தூண்டில தூக்கி தண்ணியில போடுறேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாரா. உடனே ஹரியும் அரியா புள்ளா தெரியா பண்ணிட்டான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு. இப்போ நம்ம செஞ்சாலும் தூண்டில போட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவன் நல்ல நேரம், அவனுக்கு உடனே ஒரு மீன் மாட்டிக்குமா. நம்ம ஹரியும் சூப்பரா செஞ்சான், இரு நயனா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஷின்சான் கூட சேர்ந்து அந்த மீன் துண்டியில பிடிச்சி இழுக்கலான்னு பார்ப்பாரு. உடனே வந்தாலும் நம்ம ஹாரியை தடுத்து நிறுத்தி, உங்க பையனோட வளர்ச்சியை நீங்களே தடுத்து நிறுத்துறீங்க, அவன் அவனோட சொந்த முயற்சியிலேயே இந்த மீனை பிடிக்கிட்டோம், நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு நேரம் நம்ம ஷின்சான் கிட்ட போயிட்டு, தம்பி தூண்டில நல்லா கெட்டியமா பிடிச்சிக்கோ, தூண்டில் பக்கத்துல இருக்கிற லிவரை நல்லா வேகமா சுத்திக்கிட்டே நல்லா வேகமா தூண்டுகையில மீனை கச்சக்கட மாட்டிக்கோன்னுவாரு. நம்ம ஷின்சான் சொன்னதை கேட்டு கரெக்டா அதே மாதிரியே பண்ணுவான். கரெக்டா தண்ணியில மீனும் வெளியே வரும். கரெக்டா அந்த ஆளும் நெட்டை போட்டு அந்த மீனை பிடிச்சிட்டு நம்ம ஷின்சான் கிட்ட கொடுக்க, நம்ம ஷின்சான் அந்த மீனை கையில வச்சுக்கிட்டு தைய தக்கன்னு குதிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹாரியும் போடு இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு பெரிய விருந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷத்துல இருப்பாரு. உடனே அந்த ஆளும் நம்ம ஷின்சான் கிட்ட இருந்து மீனை வாங்கி திருப்பி அதை தண்ணியிலேயே போட்டுருவாரு. நம்ம ஹாரியும் பார்த்துட்டு, யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, எதுக்கே பிடிச்ச மீன் தூக்கி தண்ணியில போட்டான்னு கேட்க, உடனே அந்த ஆளும் சாம்பார் சோறு சாப்பிட்றவங்க தான் இந்த மாதிரி மீனெல்லாம் பிடிச்சிட்டு போய் சாப்பிடுவான். நீ டூனா ஃபிஷ் பார்த்துருக்கியா, உன்னால முடிஞ்ச ஒரு டூனா ஃபிஷ்ஷை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போ, அந்த மீன் சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்டா இருக்கும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி மொக்க மீனெல்லாம் பிடிக்காதுன்னு. உடனே ஹாரியும் நீ என்னைய டென்ஷன் ஏத்துற, நினைச்சதை கிடைக்கிறான்னா கிடைச்சதை நினைச்ச மாதிரி வச்சுக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதால் கத்திட்டு இருப்பாரு. அந்த ஆளும் பேரி சொல்றதெல்லாம் கேட்காம உன்னோட தூண்டில் மாட்டின ஆடிட்டு இருக்கு பாரு, என்னமோ மாட்டி இருக்கு போலன்னு சொல்ல, தம்ப ஹாரியும் அட ஆமாப்பான்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு அந்த தூண்டில பிடிச்சி வேகமா இழுப்பாரு. அந்த தூண்டிலும் அப்படியே அறந்துருமா. உடனே ஹாரியில தூண்டில் அறாத அளவுக்கு பெரிய மீனை நான் பிடிச்சிட்டு ஆச்சரியப்படுவாரு. உடனே அந்த ஆளும் வெங்காயம் உன்னோட தூண்டில் போயிட்டு நல்லா கல்லோட இடுக்குல மாட்டிட்டு இருக்கோம், அதனாலதான் இங்கிட்ட அங்கிட்டுமா ஆடிட்டு இருந்தது, ஆனா நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்காம வேகமா தூண்டில பிடிச்சி இழுத்து தூண்டிலே நீ வீணாக்கிட்டடா மட சாம்பிராண்டின்ட்டு ஹாரியை பிடிச்சி திட்டிட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல நம்ம தலைவன் தூண்டில் போட்டு வெயிட் பண்ணுமா. உடனே அவனுக்கு ஒரு மீன் மாட்டிக்குமா. நம்ம ஹாரியில என்னமோ டூனா ஃபிஷோ சூனா ஃபிஷோ சொன்னானே அந்த மீன் தான் போலன்னு சொல்லிட்டு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நல்லா மீனும் பெரிய சைஸ்ல இருக்கும். நம்ம தலைவனும் இழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பானா. ஒரு கட்டத்துல கையால பிடிச்சி இழுத்தெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தூண்டில் எடுத்து பின்னால சொருகிட்டு இப்ப போடுறான் பாரு முழு ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோர்ஸை போட்டு தூக்குவான் பாருங்க. நல்லா பெரிய சைஸ்ல ஒரு மீன் மாட்டியிருக்கும். ஆனா என்ன, லாஸ்ட் டைம் பிடிச்சாங்க அதே மீன் தான் கொஞ்சம் பெரிய சைஸ்ல கிடைச்சிருக்கும். நம்ம ஷின்சான்ல இந்த மீன் தான் டேஸ்டா இருக்காதுன்னு சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு திருப்பி தண்ணியிலே தூக்கி போட்டுருவான். நம்ம ஹாரியும் அடச்சா கை கெட்டினது வாய் கெட்டலையே, ஏன் எனக்கு மட்டும் மீனே மாட்ட மாட்டேங்குதுன்னு. உடனே அந்த ஆளும் ஏன்னா அவன் சின்ன பையன், தெளிவான மனசு அது, அதனால அவன் ஈஸியா மீனை பிடிச்சிடறான், ஆனா நீ அப்படி கிடையாதுன்னு சொல்ல, இப்ப ஹாரியில இப்ப நானும் மனசு தெளிவா வச்சுக்கிட்டு இப்ப மீனை பிடிக்க பாருங்கன்னு சொல்லிட்டு தூண்டில போட்டுட்டு தெளிவான மனசுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு மீன் மாட்டிக்கிச்சுன்னு நினைச்சு தூண்டில வேகமா பிடிச்சி இழுப்பாரு. ஒன்னும் மாட்டி இருக்காது. உடனே ஷின்சான்ல அப்பா டேடி நைனா நான் வேணா உங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டான்னு கேட்பான். உடனே ஹாரியில சிங்கத்தையே நீ சீண்டிட்டடா இப்ப பால்டான்னு சொல்லிட்டு தூண்டில போட்டுட்டு மீனுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணி காத்துட்டு இருப்பாரு. கரெக்டா மீனும் வந்து தூண்டில மாட்டோம். ஹாரியும் சந்தோஷப்பட்டு தூண்டில தூக்குற நேரத்துல தூண்டில அறந்துருமா. அவ்வளவுதான், மனசுடைஞ்சு போய் உக்காந்துருவாரு. உடனே இப்ப அந்தாலும் கவலைப்படாதீங்க, இப்ப அந்த மீனை நான் எப்படி பிடிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு அவரோட பெரிய தூண்டில் எடுத்து தண்ணியில போடுவாரு.
போட்ட அடுத்த செகண்ட் மீன் வந்து மாட்டுமா, கரெக்டான டைமிங்கில் கரெக்டான ஃபோர்ஸ் கொடுத்து அந்த மீனை வெளியே தூக்கிட்டு அப்படியே பிடிச்சி நம்ம ஹாரி கிட்ட காட்ட, நம்ம ஹாரிக்கும் அந்த மீனை பார்த்ததுல செம்ம சந்தோஷம். இப்போ உடனே அந்த ஆளும், இந்த மீனை நீங்களே எடுத்துக்கோங்க, பை த வே நான் இந்த இடத்துக்கு வாரம் வாரம் வருவேன், மீன் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நடத்தலான் இருக்கேன், அதுக்கு வெறும் 30,000 yen தான், என்கிட்ட காசு கொடுத்து நீங்களும் கலந்துக்கோங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய மீனெல்லாம் நீங்கள் பிடிக்கலான்னு சொல்ல, உடனே ஹாரியும், ஓ நான் உன் கூட மீன் பிடிக்கிற கிளாஸ்ல சேரணுன்றதுக்காக தான் வாய்க்கிலேயே இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தியா, நீயும் வேணாம் உன்னோட மீனும் வேணாம், 30,000 என்ன என் சம்பளமே அவ்வளோ கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்த வழியை பார்த்து அப்படியே போவாரா நம்ம சிஞ்சனும். டேடி நீனும் அவர் பின்னாடியே வராருன்னு சொல்ல, ஹாரியும் திரும்பி பார்க்காம வரா சிஞ்சன். 30,000 கேட்குறான் மாசாட்சி இல்லாமல், மிக்சி மட்டும் அவர் சொல்கிறத கேட்டுருக்கணும், அந்த இடத்துலயே மர்டர் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு வேகமாக காரில் ஏறி அந்த ஆளை விட்டுட்டு இவங்களும் கிளம்பிடுவாங்க. இப்போ கடைசியாக ஹாரியில், ஸ்டார்டிங்கில் நீ பிடிச்ச அந்த மீன் ஏற்றி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலாம், இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, ஏதாச்சும் ஒரு கடை வாசல் நிறுத்தி கடையில் ஏற்றி மீன் வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு மூடவுட்டில் பேசிகிட்டு இருப்பாரு. அதோட இந்த வீடியோ முடியுது guys. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்ம இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டட்டா பை பை.